எங்க ஒரு பாட்டி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஃபுட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு பேக் எடுத்துறாங்க. மற்றவங்கலாம் எல்லாத்துக்கும் வேண்டாமான்னு கேட்டால் கூட இந்த பாட்டி வம்படியா எல்லாத்துலேருந்துமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிறாங்க. மெடிக்கலுக்கு போனால் கூட அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கூட இவங்க எக்ஸ்ட்ரா மாத்திரை மருந்துகள் கேட்டு வாங்கிக்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போது இந்த பாட்டி பயங்கரமான கஞ்ச பிசினாரி மாதிரி தோணுது. அதுவும் இல்லாமல் இந்த பாட்டி சும்மா ரோட்டில் போகும்போது எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டி எப்பவுமே பழைய குப்பைங்க பேப்பர் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை விற்று அதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சு தான் இவங்களுடைய டெய்லி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் காசு எடுத்து கூட இவங்களுக்கு காசு பத்த மாட்டேங்குது. அதனால இவங்க ஃப்ரெண்டு உங்க வீட்டை வாடகைக்கு விடல அப்படின்னு கேட்காங்க. இவங்க போர்ஷனை ரெண்டா பிரிச்சு வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்டா இருக்காரு. அவனும் வீடு தேடிட்டு இருக்கா. ரொம்ப கம்மி விலைக்கு இந்த இடத்துல தான் கிடைச்சதுனால இந்த வீட்டுக்கே வந்துடுறான். அந்த பாட்டி நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. எல்லாமே கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் வேற வழி இல்லாம கம்மி வாடகைக்கு கிடைக்கிறதுனால இந்த பையனும் இங்க வந்து சேர்ந்துறான். அந்த பாட்டி ரொம்ப கொடுமையான கட்டுப்பாடுகள்லாம் வைக்கிறாங்க. பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, கிச்சன் யூஸ் பண்ணக்கூடாது, சாயங்காலம் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு குடும்பம்னு எதுவுமே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம இந்த பையன் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிட்டு இருக்கான். சில நேரங்கள் பார்த்தோம்னா இந்த பையன் ஏதாவது மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணி அதில் வர பணத்தை வச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். இவனும் ரொம்ப கொடுமையான வாழ்க்கை தான் வாழ்றான். பணம் இல்லாமல் காசு இல்லாமல் ஃபேமிலி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அடுத்த நாள் காலை அந்த பாட்டி இவனை எழுப்பி வீட்டெல்லாம் நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த வாடகைக்கு வேற எங்கேயும் வீடு கிடைக்காதுன்றனால அந்த பாட்டி சொல்ல எல்லா வேலையும் செய்யறான். அதனால அந்த பாட்டி வந்து ஏதோ மனசு கொஞ்சம் இறங்கி போய் இவனுக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த பாட்டி சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனும் வீட்டு சாப்பாடு கிடைச்ச சந்தோஷத்தில் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து திடீர்னு $5 மட்டும் நீ இதுக்காக பே பண்ணணும்னு சொன்னோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். அடுத்த நாள் பாபோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்துட்டு என்னோட நாய் நீ கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். இவனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த அம்மாக்கு நாயெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு ஞாபகம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா அந்த நாய் ஒரு வழியாக அந்த பாட்டியும் பார்த்து டக்குன்னு கதவையும் சாத்திடுறாங்க. இவன் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நாயை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள விடுங்க அப்படின்னு. இந்த பாட்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இவன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால அந்த பாட்டி நீ 70% வாடகை வந்துட்டு ஏற்றி கொடுக்கணும் அப்போ நான் ஒத்துக்குவேன்னு சொல்றாங்க. இவன் பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறான். அடுத்த நாள் அந்த நாயை வீட்டிலே விட்டுட்டு இவன் காலேஜுக்கு கிளம்பி போயிடறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த நாயை எடுத்து வச்சு இந்த பாட்டி ரொம்ப நேரம் ஆசையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட பாசம் எல்லாம் அந்த நாய்கிட்ட இவங்க முழுமையாக காமிக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க வந்து உடனே அந்த நாயை பிடிக்காத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு நீ அந்த பையனை ஒரு பேரன் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, நீயும் தனியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பாட்டிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்க கூடாது, அவன் கூட நல்லா பழகலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே பாபோட ஃப்ரெண்டு திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துடுறான். 2 பேரும் உள்ள வந்ததுனால அந்த பாட்டிக்கு ரொம்பவும் பயம் ஆயிடுது. 2 பேத்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அந்த பாட்டி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அவன் எவ்வளோ சாரி கேட்டாலும் அந்த பாட்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து வீட்டுக்குள்ள வந்து அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கே இருந்து அவன் கிளம்பிடுறான். இவன் கோவத்தில் அங்கிருந்து போவான். அந்த பாட்டியை எதிர்பார்க்கல. அடுத்த நாள் காலையில் இந்த பாட்டி எப்பவும் போல குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து வந்துட்டு இருந்த பாபா அதை பார்க்குறான். அப்போ ரோட்டில் வந்துட்டு இருந்த ஒரு கார் இந்த பாட்டி மேலே இடிச்சிருது. இவன் போய் அந்த கார் ஓட்டிட்டு வந்தவங்க சண்டையெல்லாம் போடுறான். சண்டை போட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் போலீஸ்லேருந்து வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 2 பேருக்குள்ள சண்டை வருது. அப்போ அந்த பாட்டிக்கு நான் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். சொன்ன உடனே அவன் வந்துட்டு கிண்டல் பண்ணுறான். இவன் பேரனா இருக்கானா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி கடைசி ஆமாது என்னோட பேரன் தான் சொல்றான். ஒரு வழியாக பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பாட்டிக்கிட்ட இவக்கிட்ட பாட்டியும் மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா 2 பேரும் ஒருபடியாக நல்லபடியாக பழக ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டதுனால நல்லபடியாக பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் இருந்து வீட்டெல்லாம் இவன் க்ளீன் பண்ணுறான். இவனுக்காக நல்ல சாப்பாடெல்லாம் அந்த பாட்டி ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அந்த பாட்டி சின்ன வயசுலேருந்தே தனிமையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பா அம்மா இல்லாமல் ஒருத்தனை நம்பி போய் அவனும் ஏமாற்றி அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அந்த வாழ்க்கையில் அவங்க பார்த்ததுனால யாரையுமே நம்பாம தனிமையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷம் தனிமைக்கு அப்புறமா பாப் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிரிப்பே வருது.